ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்த ஒரு கேள்விக்கான விடையா தான் இன்னைக்கு நம்ம வீடியோல விடையா பார்க்க போறோம். அதாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா, 37 இன்ச்சு கொண்ட மார்பு சுற்றளவு கொண்ட ஒரு பிளவுஸுக்கு 4 இன்ச்சு கழுத்து உயரம் வச்சா ஷோல்டர் மற்றும் கழுத்தோட அகலம் எப்படி வைக்கணும், எந்த அளவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல 37 இன்ச்சு கொண்ட மார்பு சுற்றளவுக்கு கழுத்தோட உயரத்துக்கு ஏற்ப, அதாவது 10 இன்ச், 9 இன்ச், 9.5 இன்ச், 7 இன்ச், அது மட்டும் இல்லாம 4 இன்ச். ஸோ இந்த மாதிரி பேசிக்கா கழுத்தோட உயரத்துக்கு ஏற்ப ஷோல்டர் மற்றும் கழுத்தோட அகலம் எப்படி வைக்கணும், எந்த அளவு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான வீடியோ தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்க யாராக இருந்தாலும், எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருந்தாலும் பிளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் நீங்க ஆன்லைன் மூலியமா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட எண்ணுக்கு நீங்க அலைபேசிக்கான வாய்ஸ் மட்டும் புரிஞ்செய்தி அனுப்பி வைங்க. உங்களுக்கான டீட்டெயில் நான் கண்டிப்பா தரேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ள போகும்படி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஆரம்பத்தில் கழுத்து உயரத்துக்கு ஏற்ப எப்படி ஷோல்டர் மற்றும் கழுத்து அகலம் வைக்கணும் அப்படின்னும், இந்த வீடியோட முடிவில் அப்படி வைக்கக்கூடிய கழுத்து உயரத்துக்கு ஏற்ப ஷோல்டரோட அகலத்துக்கு ஏற்ப எப்படி மார்பு சுற்றளவை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு முழு பலனை தரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சகோதரி. இப்போ நீங்க 37 இன்ச்சு பிளவுஸுக்கு கழுத்து உயரம் 4 இன்ச்சு இருந்ததுன்னா அதற்கு எப்படி ஷோல்டர் மட்டும் கழுத்து அகலம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் நீங்க பிளவுஸோட உயரம் நீங்க சொல்லவே இல்லை. இருந்தாலும் 37 இன்ச்சு மார்பு சுற்றளவு கொண்ட ஒரு பிளவுஸ்னா குறைஞ்சது ஒரு 14 இன்ச்சு வரைக்கும் இருக்கலாம். இப்போ 14 இன்ச்சு பிளவுஸ் உயரம் கொண்ட ஒரு 37 இன்ச்சு மார்பு சுற்றளவு கொண்ட பிளவுஸுக்கு ஷோல்டர் அளவு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பட் பிளவுஸோட உயரங்கிறது அது 14 இருக்கலாம், அல்லது 13 இருக்கலாம், அல்லது 15 இருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் 37 இன்ச்சுனா அதுக்கு ஷோல்டர் 4 இன்ச்சு கழுத்துக்கு ஷோல்டர். அது மட்டும் இல்லாம கழுத்தோட உயரத்துக்கு ஏற்ப எப்படி ஷோல்டர் வைக்கிறது அப்படிங்கிறதையும் முழுமையா சொல்றேன். கவனமா இந்த வீடியோவை பாருங்க. பிளவுஸோட உயரம் 14 இன்ச்சு வச்சுக்கோங்க. 14 இன்ச்சுக்கு பதிலாக 14.5 இன்ச்சு நான் வைக்கிறேன் பிளவுஸோட உயரம். ஓகேங்களா? இப்போ இதுல உங்களுக்கு மார்பு சுற்றளவு 37 சொன்னீங்க இல்லையா? 37னா அதுல 4ல் ஒரு பாகம் 9.25. ஓகேங்களா? 9.25 9.25 18 18 18 37. ஓகேங்களா? ஸோ 9.25 இன்ச் மார்பு சுற்றளவு 1.5 இன்ச் உள்ள பிடிமானத்துக்கு உண்டான அளவு. ஓகேங்களா? இந்த பிடிமானத்துக்கு உண்டான அளவு நீங்க 1.5 இன்ச் 1.25 அல்லது 1 இன்ச் அல்லது 2 இன்ச் உங்களோட தேவைக்கேற்ப நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதே இடத்துலையும் நம்ம பிளவுஸோட உயரத்தை கண்டிப்பா மென்ஷன் பண்றேன். மார்ஜின் கண்டிப்பா வச்சுக்கணும். 14.5 இன்ச் பிளவுஸோட உயரம் வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துலையும் 14.5 இன்ச் பிளவுஸோட உயரம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம 9.25 வச்சோம் இல்லையா? ஸோ அதே 9.25 இன்ச் இங்கேயும் நம்ம வச்சுக்கணும். ஸோ பிளவுஸோட அமைப்பு எப்பவுமே ஒரு செவ்வக வடிவில் பிளவுஸோட உயரத்தையும் மார்பு சுற்றளையும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டாதான் மிற்ற அளவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாகவும் நீங்கள் புரிஞ்சு செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ அதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் முக்கியமாக பிகினர்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் ரொம்பவே ஈஸியாக அவங்க பிளவுஸ் கட்டிங் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பிளவுஸோட உயரத்தையும் பிளவுஸோட மார்பு சுற்றளையும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மார்ஜின் வச்சுக்கிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நீங்க 4 இன்ச்சு கழுத்து கேட்டிருந்தீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கழுத்து உயரம் வைக்கக்கூடியவங்களும் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அதனால அதிகமான கழுத்து உயரத்துல இருந்து எப்படி ஷோல்டர் வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கவனமாக பாருங்க. இப்போ இந்த பிளவுஸோட உயரம் 14.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க 10 இன்ச், ஓகேங்களா, 10 இன்ச்சு கழுத்து உயரம் போடுறாங்க அல்லது 9. ஓகேங்களா? இந்த 9 அல்லது 10 அல்லது 9.5. ஓகேங்களா?
ஸோ இந்த உயரத்துல கழுத்து உயரம் நீங்க வச்சு ப்ளவுஸ் போடுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 37 இன்ச்சு நீங்க மார்பு சுற்றல வைக்கும்போது உங்களுடைய ஷோல்டர் அளவு கண்டிப்பா 5.5 இன்ச்சு இருந்தா போதும். ஓகேங்களா? இது ஏன், என்ன ஒரு கணக்கு, எப்படி 5.5 இன்ச்சு வைக்கிறீங்க, அந்த கழுத்து உயரத்துக்கு ஏற்ப இப்படி ஷோல்டர், இதெல்லாம் நான் அது தெளிவுபடுத்த சொன்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே டைமிங் ஆகும். ஸோ ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு அளவுகள் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஓகேங்களா? கவனமா பாருங்க. 10 இன்ச் அல்லது 9.5 இன்ச் அல்லது 9 இன்ச் நீங்க கழுத்து உயரம் வச்சீங்கன்னா நீங்க ஷோல்டரோட அகலம் 5.5 இன்ச் வச்சுக்கோங்க. கழுத்தோட அகலம் 2.25 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுவே நீங்க கழுத்தோட கீழே அடிப்பகுதியில நல்லா இப்போ உள்ள ட்ரெண்டிங்ல நல்லா ரவுண்ட் நல்லா அகலமா வச்சு போடுறாங்க. ஸோ அந்த பேசிக் ட்ரெண்டுக்கு நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? 2.25 இன்ச்சு மேல கழுத்தோட அகலம், ஷோல்டரோட அகலம் 5.5 இன்ச். இதுவே நீங்க கீழே பாருங்க 10 இன்ச்சு நீங்க கழுத்து உயரம் வச்சு நீங்க போடும்போது உங்களுக்கு கீழே பாருங்க கழுத்தோட அகலம் மேல 2.25 இன்ச்சு வச்சிங்களா, கீழே 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 10 இன்ச்சு கழுத்து உயரம் அல்லது 9.5 இன்ச்சு கழுத்து உயரம் அல்லது 9 இன்ச்சு கழுத்து உயரம், இந்த மூணுக்குமே நீங்க மார்ஜின் வைக்கும் போது கழுத்தோட அகலம் கீழே 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. மேல வைக்கக்கூடிய அளவை விட 1/4 இன்ச்சு அதிகமா சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த அளவு நீங்க கழுத்து யூஸ் பண்ணீங்கன்னா, ஷோல்டர் அளவு வச்சு கழுத்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஷோல்டர் ஃபாலிங் ப்ராப்ளம், ஷோல்டர் இறங்குற ப்ராப்ளம், ஷோல்டர் லூஸ் வரக்கூடிய ப்ராப்ளம், இது எதுவுமே உங்களுக்கு கண்டிப்பா வரவே வராது. பாருங்க, இந்த மாதிரி ரவுண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது நீங்க 10 இன்ச்சு கழுத்து வச்சாலும் சரிதான், 9.5 அல்லது 9 இன்ச். ஸோ எந்த உயரம் நீங்க இந்த 3 உயரத்துக்கும் இதே ஷோல்டர் அளவு, இதே கழுத்து அகலம். ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும். இதுல எந்த நீங்க மாற்றமும் செய்ய தேவையில்லை. இன்கேஸ் நீங்க இதுல 8 இன்ச் கழுத்து உயரம் வைக்கிறீங்க, ஓகேங்களா, 8 இன்ச் வைக்கிறீங்க அல்லது 8.5 இன்ச் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 8 இன்ச் வைக்கிறீங்க அல்லது 8.5 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 8 இன்ச் கழுத்து நீங்க உயரம் நீங்க வச்சீங்கன்னா கீழே இந்த இடத்துல நீங்க 3 இன்ச் கண்டிப்பா வச்சுக்கோங்க. இதுல எந்த மாற்றமும் நீங்க செய்ய வேணாம். ஆனா ஷோல்டர்ல கண்டிப்பா மாற்றம் செய்யணும். ஓகேங்களா? ஸோ இது 8 இன்ச்சோட கழுத்து உயரம். இந்த மார்ஜின் வைக்கக்கூடியது நீங்க 8 இன்ச்சில் நான் மார்ஜின் போட்டிருக்கேன். பட் 8.5 இன்ச்சாலும் நீங்க இதே அளவு மார்ஜின் வச்சுக்கோங்க. அல்லது 9 இன்ச்சா இருந்தாலும் இதே மார்ஜின் தான் வரப்போகுது. கழுத்தோட அகலம் மட்டும் நீங்க பேஸ் பண்ணி கீழே அந்த ரவுண்ட் பேஸ் நீங்க போட்டுக்கோங்க. இதுதான், வேற எந்த மாற்றமும் செய்ய வேணாம். இங்க நீங்க கழுத்தோட உயரம் பாருங்க, நீங்க 8 இன்ச்சு வைக்கும்போது ஷோல்டரோட அகலம் நீங்க இங்க 5.25 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 5.25 இன்ச் வச்சுக்கோங்க. கழுத்தோட அகலம் நீங்க 2.25 வைக்கலாம். ஓகேங்களா? இதுல எந்த மாற்றமும் செய்ய வேணாம். ஷோல்டரோட அளவை மட்டும் 5.25 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நல்லா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ 8 இன்ச்சு நீங்க கழுத்து உயரத்துக்கு நான் சொல்லிட்டேன். இதுவே நீங்க இப்போ 6 இன்ச் கழுத்து உயரம் வச்சு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 6 இன்ச் அல்லது 7 இன்ச் கழுத்து உயரம் வச்சு போடுறீங்க அப்படின்னா, இப்போ 7 இன்ச்சு நான் மார்ஜின் வச்சிருக்கேன். இங்க கழுத்தோட அகலத்தை எந்த மாற்றமும் செய்யல. பட் இங்க நீங்க 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 3 இன்ச்சு வச்சு இந்த இடத்துல நீங்க கழுத்தோட பேஸ் நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, கழுத்தோட ரவுண்டு பகுதியில எந்த மாற்றமும் பண்ண வேணாம். இங்க நீங்க கழுத்தோட உயரம் 7 இன்ச்சு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுவே நீங்க 7 இன்ச்சுக்கு பதிலா 7.5 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா 7.5 இன்ச்சு கழுத்து உயரத்துக்கும் நீங்க 5.25 இன்ச்சு நீங்க ஷோல்டர் அளவு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 7.5 இன்ச்சு கழுத்து நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க ஷோல்டரோட அளவு நீங்க 5.25 இன்ச் கண்டிப்பா வச்சுக்கோங்க. இதை எந்த மாற்றமும் செய்ய வேணாம். ஓகேங்களா? இப்போ நீங்க 7 இன்ச்சு கழுத்து உயரம் வச்சு போடும்போது உங்களுக்கு ஷோல்டரோட அகலம் 6 இன்ச்சு கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? 6 இன்ச்சு கண்டிப்பாக வேணும்.
கழுத்தோட உயரத்திற்கு நம்ம மேலே ஏற்ற ஷோல்டரோட அளவு நம்ம வந்து கூட்டணும். கழுத்தோட உயரத்தை நம்ம கீழே இறக்க ஷோல்டர் அளவு வந்து நம்ம வந்து குறைச்சிக்கணும். ஸோ இந்த பேசிக் தான் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த முறையில் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஷோல்டர் ஃபோல்டிங் ப்ராப்ளம் வரவே வராது. ப்ளவுஸில் ஷோல்டர் ஃபோல்டிங் ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் ப்ளவுஸ் யூஸ் பண்ணவே முடியாது. அப்படிங்கிறனால தான் நீங்கள் வந்து இந்த கழுத்தோட உயரத்துக்கு ஏற்பாடு போல ஷோல்டர் எந்த அளவு வைக்கணும் அப்படிங்கிற முழு விளக்கமும் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கேட்ட இந்த கேள்வி, அதாவது 4 இன்ச்சு கழுத்து உயரத்துக்கு நம்ம வந்து ஷோல்டர் மற்றும் கழுத்தோட அகலம் எவ்வளோ வைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த பாயிண்ட்டுக்கு வரலாம். இப்போ பிளவுஸோட அகலம் பிளவுஸ்ல கழுத்தோட உயரம் நீங்க 4 இன்ச்சு வைக்கணும் அப்படின்றீங்க. ஓகே, 4 இன்ச்சு வச்சீங்கன்னா நீங்க இந்த இடத்துல 4 இன்ச்சு வச்சீங்கன்னா கழுத்தோட உயரம், நீங்க இதுக்கு ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா 6.5 இன்ச்சு வைக்கணும். ஓகேங்களா? ஷோல்டரோட அளவு 6.5 இன்ச்சு வச்சுக்கணும். அதுவே நீங்க கழுத்தோட உயரம் மேல 3 இன்ச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுவே நீங்க 4 இன்ச்சுக்கு வர இடத்துல நீங்க கழுத்தோட அகலம் 3.25 வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மெத்தட் தான் நீங்க ஷோல்டர் நீங்க யூஸ் பண்ணும்போது பிளவுஸுக்கு நீங்க வந்து கழுத்தோட உயரத்திற்கு ஏற்ப அகலம் எப்படி வைக்கணும் அண்ட் ஆல்சோ ஷோல்டரை எப்படி வைக்கணும் அப்படிங்கிற முறையில ரொம்பவே ஈஸியா நீங்க கத்துக்கிறதுக்கு ஒரு எளிய முறை பயிற்சி தான் இது. ஸோ இந்த முறையை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து 4 இன்ச், 7 இன்ச், 7.5 இன்ச் அல்லது 8 இன்ச், 9 இன்ச், 9.5 இன்ச், 10 இன்ச். ஸோ எல்லா கழுத்து உயரத்திற்கும் ஏற்ப எப்படி வந்து நம்ம ஷோல்டர் வைக்கணும், ஷோல்டரோட அகலம் எப்படி வைக்கணும், கழுத்தோட அகலம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற முழு விவரமும் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ நீங்க கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு நான் இத்தனை வீடியோ நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி அதாவது 37 இன்ச்சு மார்பு சுற்றளவுக்கு கழுத்து உயரத்துக்கு ஏற்ப ஷோல்டர் மற்றும் கழுத்தோட அகலம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க. இப்போ இதுக்கு நார்மலாக நம்ம இப்படி கழுத்தோட உயரத்தை மாற்றும் போது எப்படி நம்ம மார்பு சுற்றளவை மாற்றி அமைக்கணும், எந்தெந்த கழுத்துக்கு எந்தெந்த அளவுக்கு நம்ம மார்பு சுற்றளவை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். கவனமாக இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நார்மலாக இந்த ப்ளவுஸுக்கு பேசிக்காக ஆம்கோல் அளவு வந்து நம்ம மார்ஜின் வச்சுக்கலாம். இப்போ ப்ளவுஸோட கழுத்து உயரம் 10 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுக்கு 5.5 இன்ச்சு நம்ம ஷோல்டரோட அகலம் சொல்லியிருந்தோம். ஸோ இப்படி வைக்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு 5.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம ஆம்கோல் அளவுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இந்த ஆம்கோல் அளவு நம்ம வந்து மார்ஜின் போட்டுட்டா தான் அடுத்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ அதற்காகத்தான் இந்த மார்ஜின் போட்டேன். இதுக்கு நீங்கள் வழக்கமாக இந்த இடத்துல 1.5 இன்ச்சு நம்ம பிளேஸ் பண்ண வைப்போம் இல்லையா? ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு இந்த அளவுகளை கரெக்டாக வச்சுட்டா தான் நம்ம எப்படி மார்ஜின் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜஸ்ட் இந்த மார்ஜின் பண்ணுறேன். பட் இந்த ஆம்கோல் அளவு ஒவ்வொருத்தரோட ஆம்கோல் அளவு சுற்றளவு கேட்டால் கூட வந்து இந்த ஆமோட உயரம் மாற்றி அமைக்கணும், ஆம்கோல் சுற்றளவு மாற்றி அமைக்கணும். ஓகே, இப்போ 37 இன்ச்சு மார்பு சுற்றளவு. இதற்கு நீங்கள் பாருங்கள், கழுத்தோட உயரம் நீங்கள் 10 இன்ச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, 37 இன்ச்சு அப்படின்னா இந்த மார்பு சுற்றளவு அளவை விட நீங்கள் 2 இன்ச் மார்பு சுற்றளவு சேர்த்து வைக்கணும். ஓகேங்களா? 2 இன்ச் 37 இன்ச் அப்படிங்கும்போது 9.25. ஓகேங்களா? நீங்கள் வந்து வைக்கிறீங்க. அப்படி நீங்கள் வந்து 10 இன்ச்சு கழுத்து உயரம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 9.25க்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துல 9.25 வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி 9.25 வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கழுத்தோட உயரத்திற்கு இந்த மாதிரி மார்பு சுற்றளவை நீங்கள் மாற்றி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ நல்லா கவனமாக கேளுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். 37 இன்ச்சு டேப்பில் வந்து மார்பு சுற்றளவை எடுத்திருக்கீங்க. ஓகேங்களா? டேப் மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கழுத்தோட உயரம் இந்த உயரம் வைக்கும்போது 2 இன்ச்சு மார்பு சுற்றளவு வைக்கணும். ஓகேங்களா? அதாவது 2 இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கிற அளவு விட நம்ம சேர்த்து வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் 9.25 இன்ச்சுக்கு பதிலாக 9.25 இன்ச் வைக்க சொன்னேன். ஸோ இதில் வந்து 9.25 இன்ட்டு 4 39 இன்ச். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து உயரம் நீங்கள் 10 இன்ச்சு வைக்கிறீங்க,
அது மட்டும் இல்லாமல் பாருங்க, இந்த கழுத்தோட உயரம் 9 இன்ச்சு நீங்கள் வச்சாலும் 9 இன்ச்சு வச்சாலும் இவங்களுக்கும் நீங்கள் 2 இன்ச்சு அளவுக்கு இருந்தால் போதும். மார்பு சுற்றளவு 2 இன்ச்சு அதிகமாக வச்சா போதும். ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 9லேருந்து 10 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் கழுத்து உயரம் வச்சிங்கன்னா 37 இன்ச்சுக்கு நீங்கள் 39 இன்ச்சு மார்பு சுற்றளவு வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு +2 39 இன்ச்சு வைக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுவே நீங்கள் பாருங்கள், கழுத்தோட உயரம் 8 இன்ச்சு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ 8 இன்ச்சுக்கு நீங்கள் அளவை விட 3 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். ஓகேங்களா? 3 இன்ச்சுங்கும் போது 37 + 3 40 இன்ச்சு வரும். ஓகேங்களா? 40 இன்ச்சுங்கும் போது நீங்கள் 10 இன்ச்சு நீங்கள் மார்பு சுற்றளவு வைக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல 10 இன்ச்சு மார்பு சுற்றளவு வைக்கணும். அதற்கடுத்து +1.5 இன்ச்சு உள்ளே சேர்த்து வைக்கணும். இது எதற்காகனா, 37 இன்ச்சு நம்ம டேப்பில் மார்ஜின் எடுக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக 37 இன்ச்சு நம்ம வைக்க முடியாது. ஸோ இந்த கழுத்தோட உயரத்துக்கு ஏற்ப மார்பு சுற்றளவு நம்ம சேர்த்தா தான் ப்ளவுஸ் அமையும். எடுக்கிற அளவே நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அது ப்ளவுஸ் அமையாது. ப்ளவுஸ் ரொம்பவே டைட்டாக போயிடும். ஓகேங்களா? அதுக்காகத்தான் சொன்னேன். ஸோ இந்த 3 இன்ச்சுங்கிறது நான் பாருங்க, 8 இன்ச்சு கழுத்து நீங்கள் வச்சிங்க இல்லையா, இப்போ 7 இன்ச்சு கழுத்துக்கும் நீங்கள் 3 இன்ச்சு வச்சா போதும். ஓகேங்களா? ஸோ 7 8 இன்ச்சுக்கு நீங்கள் 3 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். அதுவே 9 10 இன்ச். நான் சொல்றது இந்த 7னா 7.5 இன்ச்சு கூட வரலாம், அல்லது 8னா 8.5 இன்ச்சு கூட வரலாம். ஸோ இது இன்பிட்வீன் நீங்கள் கழுத்தோட உயரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மாற்றிக்கலாம். அது பிரச்சனையே இல்லை. பட் 7லேருந்து 8க்குள்ள நீங்கள் 3 இன்ச்சு சேர்த்துக்கணும் கழுத்து உயரம் வச்சிங்கன்னா. அதுவே நீங்கள் 9லேருந்து 10 இந்த அளவு கழுத்து வைக்கும்போது 2 இன்ச்சு மார்பு சுற்றளவு சேர்த்துக்கணும். இதுதான் பேசிக். இப்போ இதில் 4 இன்ச்சு கழுத்து உயரம் வைக்கிறீங்க அப்படின்னா இதற்கு நீங்கள் 4 இன்ச்சு மார்பு சுற்றளவு சேர்த்து வைக்கணும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்கள் இப்போ இதில் 9.25 வச்சிருக்கனா, நீங்கள் இந்த இடத்துல 10.25 வச்சுக்கணும். 10.25 வச்சு +1.5 இன்ச்சு நீங்கள் மார்பு சுற்றளவு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த அளவு இப்படி மார்ஜின் வரும். ஓகே, கழுத்து உயரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஷோல்டரோட அமைப்பு இந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ எந்த மாதிரி கழுத்து உயரம் நீங்கள் வைக்கிறீங்களோ ஷோல்டர் அதை வச்சுக்கோங்க. எந்த மாதிரி கழுத்து உயரம் வைக்கிறீங்களோ அதற்கேற்ற போல நீங்கள் மார்பு சுற்றளவு சேர்த்து அதற்கப்புறமா 1.5 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ப்ளவுஸ் பக்காவாக அமையும். இதுவே நீங்கள் 2 இன்ச்சு கழுத்து உயரம் வச்சு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹை நெக் வச்சு போடுறீங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு ஷோல்டர் அளவு பாருங்க, கரெக்டாக 14.5 இன்ச்சு நான் ஷோல்டர் அளவு வைக்கிறேன். ஓகேங்களா? 2 இன்ச்சு மட்டுமே கழுத்தோட உயரம். ரொம்பவே ஹை நெக் அப்படி போடுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு 14.5 இன்ச்சு நான் ஷோல்டர் அளவு வைக்கணும். ஓகேங்களா? 14ல் பாதி 7.25. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்க, இந்த கழுத்தோட அமைப்பை இப்படி மார்ஜின் பண்ணணும். ரவுண்ட் எடுக்கும்போது பேசிக்காக இந்த மாதிரி வந்துடும். பட் இந்த கழுத்தோட அகலம் நீங்கள் 14.5 வைக்கும்போது இவங்களுக்கு கழுத்தோட அகலம் 7 இன்ச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 7 இன்ச்சு வச்சு அதுலேருந்து இந்த மாதிரி ரவுண்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? நல்லா புரியுதுங்களா? இப்போ ஹைநெக் போடுறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி 14.5 இன்ச்சு நம்ம ஷோல்டர் வச்சு அதில் 7 இன்ச்சு கழுத்தோட அகலம் வச்சுருக்கோம். இவங்களுக்கு இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுலேயே 14.5 இன்ச்சு எந்த இடத்துல ஷோல்டர் வச்சுக்கணும், அதுலேயே 1/2 இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டுக்கணும். இந்த மாதிரி கிராஸ் எடுத்துக்கணும். ஸோ கிராஸ் எடுத்து அதற்கேற்ற போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்கோல் அளவு மாற்றி அமைக்கணும். பாருங்க, இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ ஒரே அளவு தான், மார்பு சுற்றளவு தான். இந்த மார்பு சுற்றளவுக்கு கழுத்தோட உயரத்துக்கு ஏற்ப எந்த அளவுக்கு மார்பு சுற்றளவு வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இதற்கு முன்னாடி கழுத்தோட உயரத்துக்கு ஏற்ப ஷோல்டர் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஸோ இந்த அளவுகளில் உங்களுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதை தெளிவுபடுத்துகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வச்சுக்கூடிய அளவுகள் எல்லாமே ஜஸ்ட் பேசிக் பொதுவான ஒரு விஷயம்தான். இது ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்பு கேட்டால் போல பார்த்தீங்கன்னா இந்த அளவுகள் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வெட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமான விஷயம்.
ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கான விடை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அந்த சந்தேகத்தை மட்டும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பா வந்து அதை தெளிவுபடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இப்போ வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. மறக்காம நம்ம சேனலோட ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பெசிபிகேஷன் இருக்கு, அதாவது நிறைய சிறப்பம்சங்கள் வந்து பத்தி இருக்கு. ஸோ நம்ம சேனலோட ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கும் எனக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல வேற ஒரு வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அல்லது 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி எனக்கு உங்களுடைய கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பி வைங்க, போன் பண்ணிடாதீங்க. இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.